ஹோம்மேட் சிக்கன் கபாப். சூப்பரா என்னோட ஸ்டைல்ல யம்மியா இருக்கும். பொரிக்கணும்னா சூப்பரா தாங்க இருக்கும். கபாப் ரெடி. Hi guys, welcome back to my channel. Thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கபாப், சிக்கன் கபாப் தான் பண்ண போறோம். ஹோம்மேட் சிக்கன் கபாப். சூப்பரா என்னோட ஸ்டைல்ல யம்மியா இருக்கும், ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா ட்ரைன் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம இதை வந்துட்டு கழுவி எடுத்துக்கணும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உப்பு ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு. இதில் நான் மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் பெரிய டேபிள் ஸ்பூனில் 1, கரம் மசாலா 1/2, இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன் மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த டைமில் லெமன் நல்ல டேஞ்சினஸ்க்காக நான் ஒரு 2 லெமன் சேர்த்துருக்கேன். நல்லா புழிஞ்சிக்கலாம். லெமன் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா ஊறிடும் கூட, ரொம்ப யம்மியாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கபாப் நம்மளுக்கு. வினிகர் கூட வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மேரினேட் பண்ணிடலாங்க. தயிர் எல்லாமே நான் போடல, எக்கும் ஆட் பண்ணல. இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியண்ட்டு. ஸோ நல்லா ஆட் பண்ணிக்கலாம். எந்த மசாலாவும் கலர் பவுடரும் சேர்க்கறதில்ல. இப்போ ஜஸ்ட் இது மட்டும்தான். கடலை மாவெல்லாம் இருக்கிறதுனால நல்ல சாஃப்ட்னஸும் வரும். ப்ளஸ்ஸு கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால, கார்ன் மாவு இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பினஸும் வரும் கபாப்க்கு. அதனால நம்ம எதுவுமே சேர்க்கறதில்ல. இதுவே தண்ணி விடுவோங்க. என்ன எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. 1 hour நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ ஊற வைக்கும் போது வந்துட்டு இதுலேயே நம்மளுக்கு தண்ணி விடும். ஸோ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தாங்க இருக்கும் நம்மளோட கபாப்பு. நம்ம வேணும்னா இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, அதனால நான் போடல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம 1 hour கழிச்சு பார்த்தா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 hour இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 to 3 hours ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே கூட நீங்கள் வந்துட்டு பொரிச்சிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம நிறையா லெமன் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக பொரிக்கணும்னா சூப்பராக தாங்க இருக்கும். ஸோ இதை 1 hour ஊறட்டும். செம்மையாக ஊறிடுச்சுங்க சிக்கன்னு. நான் ஒரு 1 hourன்னு தான் நினச்சேன். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக பொரித்தோம். மத்தியானம் மசாலா போட்டது நைட்டுக்கு தான் பொரிக்கிறோம். ஸோ சூப்பராக ஊறிடுச்சு. 1 hour ஊறினாலே போதும் தான். இது நல்லா ஊறினால இன்னும் நல்லா ஜூஸியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பொரிச்சிடலாம். கடாய் சூடான உடனே நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு வந்து சிக்கனில் கருவேப்பிலை போடாதது ஒரு குறையாவே இருந்துச்சு. ஸோ பக்கத்து வீட்டில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வாங்கின்னு வர சொல்லி போட்டாச்சுங்க. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலையோட சேர்த்து நம்மளோட சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வாசமாக மணமாக இருக்கும். யாருக்கு லெக் பீஸ் வேணும்? யாருக்கு லெக் பீஸ் வேணும்? எனக்கு. ஜெதுக்கு? ஜெது லெக் பீஸ் வேண்டாம். யாருக்கு லெக் பீஸ் வேணும்? நான் வேணும்னா தான் பொரிக்குவேன். ஃபிஷ் வேணும். ஃபிஷ் குஷ் எல்லாம் கிடையாது இப்போ. சொல்றேன் செல்ஃபிஷ். ஓ செல்ஃபிஷா? அது எந்த கடையில் விற்கிதுன்னு தெரிலம்மா.
ஓகே, சூடாயிடுச்சு. லெக் பீஸ் பொரிச்சிடலாம். சைடில் நல்லா ஃப்ளஷஸும் போட்டுக்கலாம். போதும். ஸோ நம்ம இதை பொரிச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் ட்ரிப் போட்டுக்கலாம், தேவையான மட்டும். என்ன பண்ணுறீங்க? கபாப் போட்டுட்டு இருக்கேன், பொரிச்சுட்டு இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே இந்த லெக் பீஸ் மட்டும் விடுவோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டோம், சூப்பராக இருக்கும். புரிஞ்சிருச்சுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் கபாப் ரெடி. ஸோ இப்படி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. See you on another video. Bye-bye.